எலெக்ஷன்ல போட்டியிட தொகுதி கேட்டு விண்ணப்பிக்கிற வேட்பாளர்கள் கிட்ட கோடி கணக்கில் பேரம் பேசுறாங்க அப்படின்னு தினமும் தகவல் கசிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு நேர்காணல் எப்படி நடக்கும், அதில் என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க, எப்படி வேட்பாளரை தேர்வு செய்வாங்க அப்படின்னு ஜெயலலிதாவோட உதவியாளர் பூங்குன்றன் சொல்றாரு. ஒரு நாள் நேர்காணல் நடக்கும்போது எதிர்ச்சியா உள்ள போன பூங்குன்றன் அங்க தான் கேட்டதை இங்க விவரிக்கிறாரு. வேட்பாளர் தேர்வு நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு தொகுதிக்கு வந்திருந்த 3 நபர்களை அம்மா அவர்கள் தனித்தனியாக நேர்காணல் நடத்திய பிறகு புலவர் அவர்களை வரச் சொன்னார்கள். புலவர் அவர்கள் அம்மா அவர்களை காண சென்றவுடன் அம்மா அவர்கள் கேட்ட குறிப்பு ஒன்றை தருவதற்காக நான் உள்ளே சென்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்கள் புலவரிடம் பேச ஆரம்பித்தார். ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டு பேசுவது அம்மா அவர்களுக்கு அறவே பிடிக்காது என்பதால் குறிப்பை கொடுக்காமல் தயங்கி உள்ளே நின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்கள் புலவரிடம், இந்த மூவரில் யாரை தேர்வு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். எனது தந்தை 2ஆம் நபரை தேர்வு செய்யலாம் என்றார். ஏன் புலவர்? முதல் நபர் நல்லவராக தெரிகிறாரே, அவர்தான் தகுதியானவர் என்று எனக்கு படுகிறது. ஏன் அவரை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? என்ன காரணம் சொல்லுங்கள் என்று கேட்டார். எனது தந்தை தயக்கத்துடன், முதல் நபர் நல்லவர், தகுதியானவர் என்பதில் சந்தேகமில்லை. 2ஆம் நபர் வல்லவர், வசதி படைத்தவர் என்றார். பணம் இல்லாததால் தானே அப்படி சொல்கிறீர்கள் என்று கோபமாக கேட்டார் அம்மா. எனது தந்தை அமைதியாக இருந்தார். புலவர், வல்லவர் வேண்டாம், நல்லவர் எனக்கு போதும் என்று சொல்லி, அவர்தான் முதல் நபர்தான் வேட்பாளர், அவர் பெயரை தனியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு தேவையான உதவியை நானே செய்கிறேன் என்றார் அம்மா. இந்த உரையாடலை கேட்கும் சந்தர்ப்பம் ஒரு குறிப்பை அம்மா அவர்களிடம் தருவதற்காக சென்றபோது எனக்கு கிடைத்தது. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.